டியூரிங் ஷூட்டிங் தான் கல்யாணம் ஆச்சு. ஆமா ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே யார் எஸ்கார்ட் தெரியுமா உங்களுக்கு? பாப்பா அதெல்லாம் சொல்லாதீங்க எவ்வளவு சிரிக்கிறாரு பாருங்க பாப்பா ப்ளீஸ் பாப்பா அதை நம்ம தனியா கூட டீல் பண்ணி போறோம் ப்ளீஸ் பப்ளிக்ல வேணான்னு பரவாயில்ல ஆரம்பிச்சு நீங்க முடிச்சு விட்டுருங்க. சொந்த மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க. ஆமா தெரியும் சார். சொந்த மாமா, அந்த மாமா தான் எஸ்கார்ட் வருவார். அப்படியே அவ்வளோ பாசமாக இருப்பார். அவருக்கு என்ன பிரியமா அந்த இது மேலே இருப்பார்னா அப்படியே ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பார். ஆமாங்க இந்த ஷூட்டிங் டைமில் தான் விடுவார். அவ்வளவு ஒரு க்யூட்டான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா வித் யுவர் பெர்மிஷன் சார் வந்து இவ்வளோ ஃபன்னா இருக்கார்ல, இவரோட இன்னொரு ஃபன் சைட் நான் சொல்லுவேன். சாரோட கவுண்டர்ஸ் எல்லாமே சைலண்ட் கவுண்டர். நான் சுக்கம் ஒன்று போட்டுருவாரு, அதை போட்டுட்டு நம்ம 2 நிமிஷம் யோசிக்கணும். என்ன 2 நிமிஷம் கழிச்சு தான் அந்த கவுண்டர் நம்மளுக்கு புரியும். இப்போ வந்து மாமா வந்து வேலண்டைன்ஸ் டே, கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே அப்போ ஒரு ஷூட் போச்சு. அப்போ வந்து என்ன நடுவில் ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னு ஒரு நாள் கேப் விட்டு போயிட்டு திருப்பி வந்தார். வந்த உடனே சார் என்ன தெரியுமா சொன்னார், ஒரு காதல் புறா இன்னொரு காதல் புறாவை தேடி பரிசு எடுத்து ஓடி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சார் என்ன சார் பொசுக்கு இப்படி கலாய்ச்சிட்டிங்கன்ற மாதிரி அவ்வளோ வந்து ஃபன் சைடாக இருந்துச்சு. பட் ஆனால் சொன்ன மாதிரி ஃபுல் ஷூட் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டே தான் இருந்தார். ஒரு காதல் புறா இன்னொரு காதல் புறாவை தேடி ஓடி வந்தது. ஓடி வந்தது, நான் கூட தப்பா சொல்லிட்டேன், ஓடி வந்தது.